ராம் நாராயண் ராம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்தீர்களா, மனிதன் அவனது தாய் தந்தையின் உடலில் எப்படி தோன்றினார் என்பதை? அது இயற்கையின் வழியாகவே ஏற்பட்டது. தாயும் தந்தையும் இயற்கையிலிருந்து பழங்களை சாப்பிட்டனர், சூரியனிடமிருந்து வெயிலை பெற்றனர், காற்றினால் சுவாசித்தனர். இவையெல்லாம் சேர்ந்து நாமாகிய உயிர் உருவானோம். நாமெல்லாம் முழுமையாகவே பிரபஞ்சத்திலிருந்து உருவானவர்கள். அந்த சக்தியை நம்முள் எழுப்ப நாம் மனிதன் உருவாக்கிய மதத்தை நம்ப வேண்டியதில்லை. மதம் என்ற சொல்லுக்கு பொருள் தன்னை தான் அறிதல். நாம் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை ஜெபிப்பதினால் எல்லாவற்றையும் பெற முடிகின்றது என்றால் ஏன் வேறு மதம் தேவைப்படுகிறது? மனிதன் ஒருவன் தன்னை உணர்ந்த நாளில் அவனுக்கு வேறு மதம் தேவையாகாது. அவன் நேரடியாகவே பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். என் மகா குரு கூறினார், உங்கள் உண்மையான தாய் தந்தை ஆகாசமே. அவரின் பெயர் ராம் நாராயண் ராம். இந்த பூமியில் உள்ள அனைத்தும் ஆகாசத்திலிருந்தே வந்தவை. அனைத்தும் ஆகாசத்தின் மடியில் வாழ்கின்றன. இன்றைய சமூக ஊடகங்களில் பல விஷயங்கள் காட்டப்படுகின்றன. அரசியல், மதம், சாதி இவைகளின் பேரில் மக்கள் தூண்டப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இதனால் நல்லது எது, கெட்டது எது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றனர். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வியை இயற்கை சார்ந்த கல்வியாக மாற்ற வேண்டும். அதுவே மிகச்சிறந்த மாற்றமாக இருக்கும். இது கல்வி முறையை நன்றாக மாற்றிவிடும். பூமியில் வாழும் மரங்கள், உயிரினங்கள், மனிதர்கள் ஆகியோரை பூமி எப்போதும் தள்ளி போடுவதில்லை. பூமியில் உள்ள அரசியல்வாதிகள், நீதி அமைப்பாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் அனைவரும் இயற்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன் மட்டும் மகா குரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் மட்டும் சிந்திக்க வேண்டும்? இயற்கையின் தத்துவத்தை ஒரு புத்தகத்தில் எழுதினால் பூமிக்காக அது மிகுந்த நல்லதாயிருக்கும். பூமியில் அறிவாளிகள் அதிகம் இருக்கின்றனர். அவர்கள் பூமியின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வாளர்கள் நிலவை நோக்கி செல்கிறார்கள், கிரகங்களை நோக்கிச் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே செல்வதால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. முதலில் பூமியை நல்லதாக்க வேண்டும். பூமியில் சுமார் 800 கோடி மக்கள் இருக்கின்றனர். அவர்களை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும். எந்த உயிரினமும், மரமும், நீரும், காற்றும், சூரியனும் தவறான செயல்களை செய்யவில்லை. தவறானவை அனைத்தும் மனிதனால்தான் நடைபெறுகின்றன. பூமியில் உள்ள ஒவ்வொரு தவறும் ஒவ்வொன்றாக திருத்தப்பட வேண்டும். ராம் நாராயண் ராம் என்றால் என்ன என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இயற்கை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அது தனது கடுமையான வடிவத்தை எடுத்தால் எல்லா மனிதரும் சீர்படும். பூமி இதுவரை 52 முறை திரும்பியிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் திரும்பும் போது அது 51வது முறை ஆகும். எனவே மனிதர்கள் திருந்த வேண்டும். ஒருவன் மருத்துவராக இருக்கிறான் என்றால் தனது பதவியின் மூலம் மக்கள் மீது சுரண்டல் நடத்தக்கூடாது. அவன் மருத்துவராக இருப்பது சமூகத்தின் ஒத்துழைப்பினால்தான். அந்த சமூகத்தின் வரி பணத்தினால்தான் நல்ல கல்லூரிகளில் படிக்க முடிகிறது. எனவே வாழ்க்கை இயற்கையை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் ராம் நாராயண் ராம் என்பதை கூறுங்கள், தியானம் செய்யுங்கள். நீங்கள் தியானம் செய்தால் எந்த நோயும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் வராது.